இறையேசுவில் அன்புக்குரிய இறைமக்களே, தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறாகிய இன்று டிவைன் தமிழின் தவக்கால சிந்தனைகள் வாயிலாக உங்களோடு உரையாடுவதில் மகிழ்ச்சி. இந்த தவக்காலத்தில் நாம் நமது சிந்தனைகளை இறைவனை நோக்கி திருப்பிட அவருடைய வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. வாழ்வு தருவது இறைவார்த்தை, அதுவும் நிறை வாழ்வை நிலையாக தருவது இறைவார்த்தை. 6 நாட்களில் உலகை படைத்து 7ஆம் நாளில் கடவுள் ஓய்ந்திருந்தார் என்பதை தொடக்க நூல் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஓய்வு நாளை புனிதப்படுத்தி அதை கடவுளுக்குரிய நாளாக கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் மோசே இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையாக பிறப்பித்ததையும் நாம் மறைநூலில் வாசித்திருக்கிறோம். கிறிஸ்துவின் வாயிலாக அவரது சிலுவைச் சாவின் வழியாக மீட்பினை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் அவரையே முழுவதுமாக பற்றி கொண்டு அவர்தான் நம்முடைய ஆற்றலும் வலிமையுமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த தவக்காலத்தில் நிறைவாழ்வு வாழ்வோம் என்ற உறுதியோடு இன்றைய இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13 முதல் 25 வரை உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசையையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அரும் அடையாளங்களைக் கண்டு பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை. ஏனெனில் அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும். மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்துச் சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். ஆமேன். இறையேசுவில் அன்பிற்குரிய இறைமக்களே, இந்த தவக்காலத்தில் நாம் மனம் திரும்பி இறைவனோடு இணைந்த வாழ்வு வாழ்வது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இன்றைய இறைவார்த்தைகள் வழியாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். நம்முடைய அன்றாட செயல்களின் வாயிலாக இறைவனை விட்டு பிரிந்து பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய பாவங்களின் மூலம் இறைவனை மறந்த வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக இறைவனுடைய சினத்திற்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். கடவுள் நீடித்த பொறுமையும் அன்பும் கருணையும் மிக்கவர் என்பதை மறைநூலில் நாம் பல இடங்களில் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அவருடைய அன்பின் சிகரமாக தன்னுடைய ஒரே மகனையே தம் மக்களினம் மீட்படைய பலியாக ஒப்புக்கொடுக்க துடித்தவர் கடவுள்.
அத்தகைய கடவுளின் சினம் நம்மீது திரும்பாமல் இருக்க நம்முடைய நடவடிக்கைகளை அவருக்கு உகந்த வாழ்க்கையை நோக்கி மாற்றிக்கொள்வது முக்கியமானதாகும். சாதாரண நாட்களை விட இத்தவக்காலம் அதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும். அழகிய வேலைப்பாடுகள் அமைந்த வானுயர்ந்த கோபுரங்கள் கொண்ட கோவில்களோ, பகட்டும் அலங்காரங்களும் நிறைந்த பலிப்பீடங்களோ இறைவனுடைய பிரசன்னத்தை முழுவதுமாக நமக்கு தருவதில்லை. மாறாக நெஞ்சத்தில் வஞ்சகமின்றி கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அவற்றை உள்வாங்கி அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் கொடுக்கின்ற வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் மட்டுமே கடவுளின் உண்மையான பிரசன்னத்தை உணர்ந்த மக்களாக நாம் மாற இயலும். கடவுளின் இருப்பை தம்முடைய உறவுகளிடமிருந்தும் தம்முடைய உறவுகளிடையேயும் சக மனிதர்களிடையேயும் காண இயலாதவர்கள் எத்தனை தவமிருந்தாலும், எத்தனை புனித யாத்திரைகள் மேற்கொண்டாலும், எத்தனை ஒருத்தல் நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் கடவுளுடைய இருப்பு என்ன என்பதை அவர்களால் ஒருபோதும் உணர்ந்து கொள்ள இயலாது. இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழ்ந்து அவருடைய உடனிருப்பை தக்க வைத்து கொள்ள துடிக்கின்ற நாம் அனைவரும் இந்த தவக்காலத்தில் அவரது சினம் நம்மீது விழாமல் பார்த்து கொள்ள வேண்டிய செயல்களை மேற்கொண்டு இறைவனது அன்பிற்கு பாத்திரமான மக்களாக வாழ்வதற்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை மாற்ற துணிவோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து பயணிப்போம். ஆமேன். ஜெபிப்போம். அன்பும் கருணையும் இரக்கமும் நிறைந்த இறைவா, எங்களுடைய தீய நடவடிக்கைகள் மூலமாக உம்முடைய சினத்திற்கு ஆளானவர்களாக நாங்கள் இருந்த பொழுதும் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்கள் குற்றங்களை மன்னித்து உம்முடைய கருணையினால் எம்மை நிறையச் செய்த உமது பேரன்பிற்காக நன்றி. உம்முடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் வாழ்ந்து உமது பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளாமல் உம்முடைய சித்தத்திற்கு எதிரான வாழ்க்கை வாழ்ந்து உமக்கு சினத்தை ஏற்படுத்திய தருணங்களுக்காக உம்மிடம் மனம் வந்து மன்னிப்பு கேட்கிறோம். எத்தகையோ கொடைகளை வளங்களை நீர் எமக்கு அருளியிருந்தாலும் உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் உம்மை புறந்தள்ளி வாழ்ந்த கணங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கோருகிறோம். எங்களை மன்னியும். இறைவனோடு இணைந்த வாழ்க்கைதான் வாழ்கிறோம் என்பதை பிறருக்கு காட்டிக்கொள்ள நாங்கள் எத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீர் உணர்ந்திருக்கிறீர். உம்முடைய பார்வையிலிருந்து எதையுமே மறைக்க முடியாது என்பதை உணர்ந்திருந்தும் கூட போலியான வாழ்க்கை முறையினால் உம்மை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற எங்கள் நடவடிக்கைகளுக்காக மனமுவந்து உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் செய்யும் செயல்களில் வெற்றியை பெற்றுக்கொள்ள உம்முடைய அருளாசீர் நிறைந்திருக்கட்டும். எங்களுக்கு இருக்கின்ற பொருளாதார உடல் நல தேவைகள் என்ன என்பதை நீர் அறிவீர். உம்முடைய துணை கொண்டு எங்களுக்கு ஏற்படும் இடர்களிலிருந்தும் நெருக்கடிகளிலிருந்தும் நாங்கள் மீண்டு வருவோமாக. உம்மையே உறுதியாக பற்றி கொண்டு உம்முடைய வார்த்தைகளோடு பயணிப்பதே மீட்புக்கான வழி என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் செய்கின்ற அனைத்து செயல்பாடுகளிலும் எங்களுக்கு வெற்றியை தாரும். உழைக்கின்ற மக்கள் தங்கள் உழைப்பின் பலனை உரிய காலத்தில் பெற்றுக்கொள்ளவும், உடல் உள்ள நோய்களால் துன்புறும் மக்கள் தங்கள் துன்ப நிலையிலிருந்து விடுதலை அடையவும், கடன் சுமையால் மூழ்கி கொண்டிருப்பவர்கள் தங்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளிவரவும், குழந்தைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து கல்வியிலும் ஞானத்திலும் முதன்மை அடையவும் தேவையான வரங்களை நீர் எமக்கு நிறைவாக பொழிய வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து உம்முடைய கருணையை எம்மீது நிறைவாக பொழிந்து எம்மை ஆசீர்வதியும். நீரே கதி என்று உம்மை நாடி வந்தவர்கள் யாவரையும் நீர் வெறுங்கையோடு அனுப்புவதில்லை என்ற நம்பிக்கையில் நாங்கள் நிறைவு பெற எங்களுக்கு மன உறுதியை தாரும். ஆமேன். இறைமகன் இயேசுவின் நிறைவான அருளாசீர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும்
இல்லங்களிலும் நிறைவாக இருப்பதாக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.